திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பதுங்கியிருந்த காட்டுப்பன்றியை பிடிக்க முயன்ற வனத்துறையினரை காட்டுப்பன்றி தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மன்னமலை கிராமத்தில் தோட்டத்தில் வேலை செய்த கூலி தொழிலாளிகளை காட்டுப்பன்றி தாக்கியதில் பலர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக தகவல் தெரிவித்தும் காட்டுப்பன்றியை பிடிக்க வனத்துறை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காட்டுப்பன்றியை பிடிக்க வனத்துறையினர் முயன்றபோது காட்டுப்பன்றி அவர்களை தாக்கிய நிலையில் கடுமையாக போராடி காட்டுப்பன்றியை அவர்கள் பிடித்தனர். தூத்துக்குடி ஹவுசிங் போர்டு காலனி பகுதியில் அருந்து கிடந்த மின்சார வயரில் இருந்து மின்சாரம் தாக்கியதில் பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். எட்டயபுரம் ரோடு ஹவுசிங் போர்டு காலனி பகுதியைச் சேர்ந்த ஜெயபாலன் என்பவரது வீட்டின் முன்பு உள்ள மின் கம்பத்திலிருந்து மின்சார வயர் அருந்து விழுந்துள்ளது. இதுகுறித்து மின்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் மின் இணைப்பு துண்டிக்கப்படவில்லை. இந்நிலையில் ஜெயபாலனின் மனைவி காஞ்சனா செடிகளுக்கு தண்ணீர் விட்டுக் கொண்டிருந்த போது மின் வயரிலிருந்து மின்சாரம் தாக்கி அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். விடியாதிமுக ஆட்சியின் மின்துறை அலட்சியத்தால் பொதுமக்களின் உயிருக்கு பாதுகாப்பில்லாத அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஆளும் கூட்டணி கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்ட தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்க மாவட்ட துணைத் தலைவர் ராஜேந்திரன் என்பவர் காவல்துறையால் கடந்த 21ஆம் தேதி வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். அப்போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் அவருக்கு அவர்களது குடும்பத்தினர் சிகிச்சை அளிக்க விடாமல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றவர்கள் காவல்துறையினர் தடுத்து கைது செய்ததை கண்டித்து திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.